நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். குரோதி வருடம் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓப்பனாக சொல்லணும்னா இது மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம். பல சிக்கல்கள் உங்களுக்கு தீரும். நிறைய குடும்ப பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைப்பீங்க. சந்திரன் மிதுனத்தில் தான் இந்த வருடம் பிறக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய மன தெளிவினால் நிறைய விஷயங்கள் நீங்கள் நன்மை உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கணும்னா என்னென்ன வேணுமோ அத்தனையும் அனுகூலமாக நடக்கிறதுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ சேவிங்ஸ் உங்களுக்கு சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு இந்த வருஷம் வீடு அமையும். தோ 4ஆம் வீட்டில் கேது இருந்தாலும், சுகஸ்தானத்தில் கேது இருந்தாலும், இந்த வருடம் பிறந்து உங்களுக்கு ஒரு 15 நாட்கள்லேயே மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆயிடுறார். அப்போது அந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நிவர்த்தி நீங்களே குருவாக இருந்து செயல்படக்கூடிய அம்சங்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தெளிவான குருவாக இருந்து நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் நட்பு பெற்றவங்களுக்கும் உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு எது எடுத்தாலும் விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை. இதெல்லாம் ஒரு விஷயமா பரவாயில்லப்பா, ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டின்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ஸ்மூத்தாக நீங்கள் பேசி முடியறதுக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இல்லை பல விஷயங்கள் உங்களுக்கு ப்ளஸ் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படின்ற ஒரு விஷயத்துலேயே நிறைய பேசிகிட்டே போகலாம். ஆசை, ஒருத்தருக்கு ஆன்சைட் போகணும், எஸ் போவீங்க. ஒரு வீடு வாங்கணும், எஸ் பண்ணுவீங்க. ஒரு ஜுவல் வாங்கணும், எஸ் பண்ணுவீங்க. ஸோ எல்லாத்துக்குமே உங்களுடைய ஆசை அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு எஸ் அப்படின்னாலே இது ரொம்ப சூப்பர். ஆனால் இப்போ ரொம்ப முக்கியமாக சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 12ஆம் வீட்டுக்கு தான் குரு பகவான் வரார், விரயஸ்தானத்துக்கு குரு வரார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய 2ஆம் வீடு யாரு? சந்திரன் தான். ஸோ அந்த சந்திரன் மிதுனத்திலேயே வரார். அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாத கோவப்பட்டு, ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, 9ஆம் வீட்டில் செவ்வாய் சனி. அப்போது நல்லது பண்ணுறேன்ற பேச்சில் நீங்கள் ஒரு கோவத்தினாலேயோ அல்லது நான் தான் இருக்கேன்னு காமிச்சுக்கிறதுனாலேயோ அல்லது பயத்தினாலேயோ, பயத்தில் ஒரு விஷயம் எதுவுமே செய்யக்கூடாது இல்லைங்களா? அந்த பயம் அப்படின்றது உங்களை விரட்ட ஆரம்பிக்கும். அந்த பயத்தினால நீங்கள் தப்பாக மற்றவங்களை கைட் பண்ணுறதுக்கும் இங்கேயே வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ குடும்பத்தினால் உங்களாலேயே பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த பிரச்சனையை நீங்கள் உண்டாக்காமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தினர் உங்களை எதை சொன்னாலுமே ஜஸ்ட் ஓகேப்பா, உங்களுக்கு தெரியும்ப்பா அப்படின்றதும், அதை நீங்கள் சொல்கிற விதத்தில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா சமாதான புறாவாக நீங்கள் இருக்கிறது இப்போ சூப்பர் சூப்பர் சூப்பர். எந்த ஒரு பிரச்சனையுமே தயவு செஞ்சு பெருசுப்படுத்திடாதீங்க. கிரகங்கள் பெரிய லெவலில் நீங்களே மாட்டிக்குவீங்க. நீங்கள் இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்மூத் சொல்யூஷன், ஸ்மூத் ஃபினிஷ், நோ நெகட்டிவ். பார்த்துக்கலாம் வாடா, அதுக்கெல்லாம் இப்போ காலகட்டம் கிடையாதுங்க. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் 9ஆம் வீட்டில் செவ்வாய் சனி. இதில் ப்ளஸஸ் என்ன அப்படின்னா, முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு சாபக்கேடுகள், எந்த ஒரு பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருந்தாலும் இப்போ நீங்கள் போய் வழிபாடுகள் பண்ணும்போது அதுக்குண்டான விமோச்சனங்கள் கிடைக்கும். அது எல்லாமே நல்லா இருக்கு. பட் அது எல்லாமே குருனுடைய ரூபம் எப்படி இருக்கணும்? சாந்த ரூபமாக. என்னமோ இப்படி நடந்துருச்சு, சரி பரவாயில்லைங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கீங்க, அந்த ஜாப்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க, சாரின்னு சொல்லுங்க. அதில் என்ன ஆகிப்போச்சு, நமக்கு எதுக்கு ஈகோ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கணும். சரி, ஹெல்த்லேயும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்கெல்லாம் ஹெரிடிட்ரி ப்ராப்ளம் லைக் டயபெட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இருக்குது, இவங்கெல்லாம் கிட்னி சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹெரிடிட்ரியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டே இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப 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 எச்சரிக்கை தேவை. எதுலையுமே நிதானத்தோட செயல்படலை அப்படின்னா இங்கே நீங்கள் நெகட்டிவ்குள்ளே மாட்டிக்குவீங்க அப்படின்றதும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் 4ஆம் வீட்டில் கேது இருக்கும்போது அது புதன் வீட்டு கேது தான், உங்களுடைய ராசிநாதனும் புதன் தான்.
குருனுடைய பார்வை இருக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விடிய லக்னம் வந்து விருச்சிகத்துல தான் இருக்கு. அந்த விருச்சிகம் அப்படின்றது உங்களுக்கு 6ஆம் வீடு. அதனால தான் இதை ரெண்டையும் சேர்த்து 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 சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பயமும் இருக்கக்கூடாது, அசாத்திய தைரியமும் இருக்கக்கூடாது. உங்களுடைய நோக்கம் எல்லாம் எதுவாக இருக்கணும்னா, எதுவாக இருந்தாலும் ஸ்மூத் சொல்யூஷன். லெட் அஸ் பிரிங் அ க்ளோஸ். இப்போ நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க, அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிடுவீங்க. ஆனால் அந்த தீர்க்கறதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய டூல் வந்து ஸ்மூத் சொல்யூஷன் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஒரு டைட்டிலாக வச்சுக்கிட்டீங்கன்னா அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு இருக்கு. மிதுனம் அப்படின்னாலே புதன் இல்லைங்களா? ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் எந்த ஒரு விஷயத்தையுமே பிளானிங் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பிளானை ஜெயிக்கிறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு சொல்யூஷன் நீங்கள் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், ஏன் உங்களுடைய ஃபேமிலிக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் பண்ணும்போது கூட தயவு செஞ்சு ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதுங்க. என்னென்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதில் எது எது ப்ளஸ் எது எது மைனஸ். ப்ளஸ்ன்றதை கம்மியாக எழுதுங்க, மைனஸை யோசித்து யோசித்து எழுதுங்க. அந்த மைனஸஸை ப்ளஸ் பண்ண முடியுமான்றது எழுதுங்க. அது முடியும்னு நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு அப்படின்னா மற்ற விஷயத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் தென் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். இப்படித்தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணுமே ஒழிய எந்த ஒரு விஷயத்தையும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது பலர் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி கைட் பண்ணுவாங்க. ஏன்னா குரு வந்து 12ஆம் வீட்டுக்கு போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கங்க எப்படி போங்க, இப்படி போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் கரெக்டான ஒரு வழிகாட்டுதலுக்கு டைமுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போகும், அல்லது அவங்கள நம்புறது வேஸ்ட்டுன்றது நீங்கள் அப்புறம் புரிஞ்சுக்கிறதா போகும். ஸோ அதுக்காக தான் நான் ஒரே வார்த்தை சொன்னேன், என்னென்னா வெள்ளைப்புறா, சமாதான புறா, அண்ட் எந்த ஒரு விஷயமும் ஸ்மூத். ஆனால் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இப்போ சூப்பராக வரும். அதனால நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் உங்கள் பங்காளிங்களோட பிரச்சனை, உங்கள் சொத்தில் பிரச்சனை, உங்களுக்கு வர வேண்டியது வரல, ஏன் நீங்கள் வந்து உங்கள் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் வரல அப்படின்னா கூட நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு பேசாமல் அங்கே போய் அந்த ஆஃபீஸில் சார் இப்படி இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு விடுது, அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது நீங்கள் சார் நான் 2 வருஷமாக அலைஞ்சிட்ருக்கேன், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? நோ 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 சார், நான் 2 வருஷமாக அலைஞ்சிட்ருக்கேன், 2 வருஷமாக இந்த பிரச்சனை தீரல, இப்போ நான் நம்பி வந்திருக்கேன் சார், ஸ்மூத்தாக நீங்கள் முடிச்சு கொடுங்க சார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா things will be really good. ஸோ எதுலேயுமே பக்குவம் வேணும். அந்த பக்குவத்தை கொடுக்கக்கூடியவர் யார்? குரு. ஸோ குரு ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, அறுபடை வீடுக்கு போயிட்டு வாங்க. செவ்வாய் சனி அங்கே சேர்க்கை இருக்குது, ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷமே ஆக்சிடெண்ட்டுக்கு உண்டான வருடம்ன்றது தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ பயம் வேண்டாம், எதுலேயும் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் வந்து சூப்பராக நீங்கள் ஜெயிக்கலான்றது மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாரெல்லாம் இப்போ கம்யூனிகேஷன் சம்மந்தமாக மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜாக் பாட்டுங்க. சோஷியல் மீடியாவாக இருக்கீங்க, யூடியூபராக இருக்கீங்க, இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். கலை அது மட்டும் இல்லை, அதாவது நாட் ஓன்லி மீடியா, இது வந்து கலை, கம்யூனிகேஷன் அப்படின்ற விஷயங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு நடன கலைஞராக இருக்கலாம், பாடகராக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் இது அபரிவிதமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் ஏற்படும். அந்த விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா அடிக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் அடிக்ட் ஆகிடாதீங்க. அடிக்ஷன்லேருந்து இப்போ நீங்கள் அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுன்றது ரொம்ப 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 டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஓவர் அடிக்ஷன்னா என்ன, எந்த ஒரு விஷயத்தையும் ஓவராக அதுக்குள்ளேயே போகிறது. அப்போ ஓவராக அதுக்குள்ளேயே போகும்போது நீங்கள் ரிசர்ச் அப்படின்ற விஷயமெல்லாம் இப்போ நிறைய நைட்டு தூக்கத்தை தொலைச்சி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஹெல்த் வந்து ரொம்பவே டவுன்ஃபால் ஆகிடும். செவரு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ அங்கே வந்து ஹெல்த்தையும் நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். இந்த காலகட்டத்தில் ரிலாக்ஸேஷன் ஒரு மருந்துன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் எப்படி நம்ம என்ன பண்ணுறோம், வாரம் பூரா வேலை செய்கிறோம், சண்டேன்ற ஒரு ரிலாக்ஸேஷனில் அன்றைக்கி போய் நான் பண்ணிகிட்ருப்பேன், நான் அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு உட்காந்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தட்டி எல்லாமே டவுன்ஃபாலாக வந்துடும். இப்போ சுய ஜாதகம்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதில் பல விஷயங்கள் ப்ளஸ் அதே மாதிரி பல விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா
ஸ்மூத்தாக மட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா, இதை ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட்டாக இருக்குது. அதே நீங்கள் மிஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி பிரச்சனையாகவும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சத்துருஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்கள், இப்போ நடக்கிற தசாபுத்தி அந்தரம் எப்படி இருக்குது, அதனுடைய காரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஆலோசித்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா விரயங்கள் ஆகாமல் ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணி ஜெயிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் குடும்பத்தினரே உங்களை ஏளனமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இங்கே ஏற்பட்டுரும். ஸோ எப்பயுமே உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, குடும்பம் தான் எல்லாமே. அந்த குடும்பத்தில் அந்யோன்யம் குறைஞ்சிச்சு அப்படின்னா எதுலேயுமே ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா அன்பானவர்கள் மிதுன ராசி அன்பர்கள், அங்கே அன்புன்றதுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா மனம் தாங்காது. ஸோ ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது ஆலோசித்து செயல்படணும். விநாயகர் வழிபாடு, விநாயகர் அகவல் கேட்கறது, சங்கடஹர சதுர்த்திக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, சங்கடங்களை தீர்ப்பதற்கு தான தர்மம் பண்ணுறது, இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் ஜெயிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு ஸ்மூத்தாக அப்லிஃப்ட் ஆகலான்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஓகே. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.